நள்ளிரவில் வீட்டில் இருந்து கேட்ட பயங்கர அலறல் சத்தம். படபடப்புடன் பக்கத்து வீட்டிற்கு ஓடிச் சென்ற கிராம மக்கள். கழுத்தறுக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த மனைவி, வெட்டுக்காயங்களுடன் நின்று கொண்டிருந்த கணவன் மனைவியின் கழுத்தை அறுத்துவிட்டு கணவனும் தற்கொலைக்கு முயன்றது ஏன்? நடந்தது என்ன? நைட்டு நேரத்துல கரீம் நகர் ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டில இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்துல இருந்தவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க கல்யாணிங்கிற இளம்பெண் தன்னோட வீட்டு வாசல்ல ரத்த காயங்களோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள கணவர் ஸ்ரீதர் கையில வெட்டு காயங்களோட ரத்தம் சொட்ட சொட்ட நின்னுக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் ஆம்புலன்ஸை வர வச்சு 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சிகிச்சையில இருந்த 2 பேர்கிட்டையும் தீவிர விசாரணை பண்ணாங்க. தெலங்கானாவில் உள்ள கரீம் நகர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீதர் பக்கத்தில் உள்ள பிரைவேட் கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு கல்யாணமாகி கல்யாணிங்கிற மனைவியும் 3 மகன்களும் இருக்காங்க. மனைவி மகன்கள்னு தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா கழிச்சுக்கிட்டு இருந்தாரு ஸ்ரீதர். கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணி எந்த நேரமும் இன்ஸ்டாவில் மூழ்கி கிடந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் இன்ஸ்டா மூலம் பக்கத்து மாவட்டத்தில் உள்ள இளைஞர் ஒருத்தரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்சவங்க அடுத்து தங்களோட போன் நம்பரை பரிமாறிக்கிட்டாங்க. அடுத்து எந்த நேரமும் போன்ல பேசி அடிக்கடி தனிமையில சந்திச்சு தங்களோட தகாத உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணி நைட்டு நேரத்துல அந்த இளைஞர்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த ஸ்ரீதர், யார்கிட்ட இந்த நேரத்துல போன்ல பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கல்யாணி, எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி திருன்னு முழிச்சிருக்காங்க. மனைவியோட பேச்சை கேட்டு சந்தேகமடைஞ்ச ஸ்ரீதர் போனை பிடுங்கி காதல வச்சிருக்காரு. அப்போ எதிர்முனையில இளைஞர் ஒருத்தரோட குரல் கேட்டிருக்கு. அடுத்து கல்யாணியோட இன்ஸ்டா சாட் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. அதுல இளைஞரும் கல்யாணியும் ஆபாசமா பேசியிருந்த மெசேஜை பார்த்து அதிர்ச்சியாகி இருக்காரு ஸ்ரீதர். இதனால மனைவி கல்யாணிய போட்டு சரமாரியா தாக்கின ஸ்ரீதர் தகாத உறவை கைவிட சொல்லி கண்டிச்சிருக்காரு. ஆனா ஸ்ரீதரோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத கல்யாணி தன்னோட ஆண் நண்பரோட பேசுறத கண்டினியூ பண்ணி இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உன் கூட சேர்ந்து வாழவே பிடிக்கல, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் என் ஆண் நண்பர் கூட சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கல்யாணி. ஆனா டைவர்ஸ் கொடுக்க மறுப்பு தெரிவிச்ச ஸ்ரீதர் தன்னோட அப்பா அம்மா கிட்டையும் கல்யாணியோட அப்பா அம்மா கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டிருக்காரு. ஆனா அப்பவும் ஸ்ரீதர் கூட வாழறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க கல்யாணி. இப்படி இவங்க வாழ்க்கை சண்டையும் சச்சரவுமா போய்கிட்டு இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு இன்ஸ்டா காதலன் கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க கல்யாணி. இத பார்த்து கோபமான ஸ்ரீதர் மனைவிய கண்மூடித்தனமா தாக்கி இருக்காரு. இதனால கல்யாணி பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருக்காங்க. கல்யாணியோட செயலை பார்த்து ஆத்திரமடைஞ்ச ஸ்ரீதர் வீட்டில இருந்த கத்தியை எடுத்து கல்யாணியோட கை, கழுத்து, முகம்னு எல்லா இடத்துலயும் சரமாரியா வெட்டி இருக்காரு. இதுல நிலை குலைஞ்ச கல்யாணி ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து தன்னோட கையையும் அறுத்துக்கிட்டு சூசைடு அட்டன் பண்ணியிருக்காரு ஸ்ரீதர். இதுக்கப்புறம் வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க.